அப்படி உட்காந்துருக்க. அப்போ அந்த குச்சி காட்டில் மாஞ்சிக்கிருக்கு, அதனால அப்படியே உட்காந்துருக்கேன். வேலைக்கு வந்து உங்கள்கிட்ட உட்காந்துக்கிட்டேன். அதான் வேலைக்கு வரணும்டா. ஏப்பா 10 நாள் வேலை செஞ்சோமே, அது என்ன காசு என்ன எழுதி கொடுக்காம இருக்கா? வேலை கூட்டு வந்த அவளுக்கு காசு வாங்கி போட்டார்லப்பா. காசை வாங்கி போட்டாரா? ஆமாம். அதான் இப்போ உங்ககிட்ட வாங்கினது. நீ கூட்டு வந்தார்ல வேலைக்கு. ஆமா, கரண்ட் ஒரு வளர்ந்தாலு அவர் வாங்கி போட்டார்ல. ஆத்த அந்த பெரிய 3 சீட்டுக்காரல்ல. ஏப்பா அந்த ஆளு 10 நாளைக்கு ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறாள். நான் என்ன சொன்னேன், வேலை செஞ்சவருக்கு அவரை கையில் கொடுப்பான்னு நான் சொல்லியான். நீ அவர் தானே கூட கூட்டு வந்தாரு. கூப்பிட்டு வந்து நான் தான் கூப்பிட்டு வந்தேன். அவர் வந்து என் கூடத்த வருவார். அந்த ஆள்கிட்ட நாங்கள் என்னைக்கும் காசு கொடுத்தா பழக்கம் இல்லை. அந்த ஆள் நிறைய என்னன்னு சொல்லிருப்பாங்க, சீப்பியில் எடுத்து அதில் எடுத்து நான் பேங்கில் எடுத்து கொடுத்துக்கிறேன்றாரு அவரு. நான் கொடுக்க நான் கொடுத்துக்கிறேன்றாருல. யா தேமந்த ஓனையில் இன்னும் இந்த வட்டம் தைப்பம் கூற அந்த ஆள் தான் கும்பிட போகிறேன். 10 ஆள் காசு பைத்து 100 ஒரு 10,000 12,000 ரூபா அந்த ஆள் கையில் வச்சு கிக்கிச்சாப்பா. நான் அவங்க கையில் தான் கொடுக்க மாட்டேன், நான் என் கையில் கூட நான் கொடுத்துக்கிறேன்றாரு. என்ன செய்யுது எப்பா? அதை என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன்டா, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் காசை 10 காசை கொடுப்பான்ட்டு சொன்னேன். நீ என்ன நினச்சிருந்துருக்க? நீ என்ன நினச்ச உடனே அந்த ஆள் என்ன சொன்னார்? நான் கொடுக்க வந்துடுறேன், நான் கணக்கு நான் முடிச்சுக்கிறேன், என்கிட்ட கொடுத்துட்டு. அப்படியா? எப்பா அந்த ஆள் வந்து சரியில்லாத ஆள். அந்த ஆளை நம்பி நாங்கள் என்றைக்கும் பொறுப்பு கொடுக்க மாட்டேன். ஆனால் பேசுவார் வளவாளுன்ட்டு. பேசினாலும் கூட வேலைஞ்சு ஆசை பூரா அந்த ஆள்கிட்ட என்றைக்கு ஒரு நாளில் கொடுத்ததில்ல. அதுக்கு என்ன சொன்னேன், எப்போ மொத்தமாக நின்று கணக்கு முடிச்சு விடாப்பான்னேன். நீ அந்த ஆள் எப்படி அவனை ஏமாற்றி ஃபோன் அடித்தானா? அம்மா ஃபோன் அடிச்சு வந்துட்டாருல்ல. ஆ பணத்தை ஜிபேல போட்டு விடு சரி அப்படின்ட்டாரு. அப்படியா? நீ சொல்ல வேண்டியதானே, எப்போ அவங்க வீட்டில் எல்லாத்தையும் ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறோம்னு சொல்ல வேண்டியதானே? அவர் சொன்ன இது நாங்கள் தானே கூப்பிட்டுருக்காங்க, நான் கொடுத்துக்கிறேன்றாரு. எப்போ அந்த ஆள் வந்து ஒரு மார்க்கமான ஆள். காசு கிடைச்சாக்க அந்த ஆள்கிட்ட கையிலிருந்து நாங்கள் ஒரு நாளில் வாங்க முடியாது. இந்த வேலையை யாருக்கா முடிக்கிறது? எப்போ அந்த வேலையண்டா கண்ணி அந்த பழைய வாய்க்கு அப்புறம் கொடுக்க சொல்லுவாங்கல்ல, அந்த ஆளுகளுக்கு அப்புறம் கொடுக்கணும்ல. 9 ஆளுகளுக்கு மொத்தம் என்னோட சேர்த்து 10 ஆள். இன்னும் பாதி வேலை வர கிடக்குன்ற. அப்போ கிடக்குண்டாக்கா நீ என்ன இருந்திருக்குன்னு எங்களை மாதிரி 2-3 ஆள்கிட்ட நீ இது வேண்டி இருந்திருக்குன்னு. அவன் வந்து கொஞ்சம் மார்க்கமான ஆள். அது எப்படா காசு அடிக்கும் அவன். நீ காசு அடிச்சவருக்கு மாமியை விட்டு ஓடி போயிடுவான் அந்த ஆள். போனாக்கா 10 நாள் கழிச்சிட்டு நீ இந்த தை முடிஞ்சாத்தான் வரப்போகிறேன். அந்த தைப்பொங்கல் அந்த ஆள் தான் தைப்பொங்கல் கூப்பிட போகிறேன். நான் அந்த காசு இல்லாமல் இருந்தால் குச்சியம் வச்சுக்கிட்டு இந்த கட்டோரமாக மேய்ச்சிட்டுறேன். வீட்டில் காட்டுறதுக்கு எப்போ நான் முன்னால் கொடுப்பாங்கம்மான்னு வீட்டில் வர சொல்லியிருக்கேன். வீட்டில் வர சண்டை பிடிச்சிக்கு இருந்தாங்க. என்ன வேலை 1 வாரம் ஆச்சு, இன்னும் காசை காணா அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. நம்ம எப்படியும் கொடுப்பாங்க, நல்ல மனுஷன். அவங்க நிலம் போலமெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க, வீண் போகாதுமான்ட்டேன். நீ இப்படி காசை வர கொடுத்து விட்ருக்க. அந்த ஆள்கிட்ட நீ லேசிலையும் வாங்க முடியாது. சொட்டாலம் முடிச்சு விடுங்க. அப்படியா? ஏப்பா அதுக்கு என்ன செய்ய போகிறோமாப்பா? சொட்டாலம் முடிச்சு அதை பேசி வாங்கிடுவோம். இது வந்து எப்படின்னு காட்டமாட்டா, இந்த காசு பழைய காசை பூரா 10,000 9,000 கேட்க போகுது. இதை கேட்டாங்க நான் என்ன சொல்கிறேன், அவன் நான் எப்படியாச்சும் பிடிச்சிருவான். இப்போதைக்கு நீ என்ன சொல்கிற, நாளைக்கு வந்தாலும் கூட எப்போ வாங்கப்பா குறவாலையும் செஞ்சுட்டு மிச்ச காசை தாரன்னு சொல்லு. அந்த ஆள்கிட்ட கொடுத்த முடியாக்க ஒரு ஆள் கூட வேலைக்கு வர மாட்டாங்க. ஏன்டா அந்த ஆள் அடிச்சு போயிட்டான்ல காசை. நீ அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்க முடியும். அவன் அங்கே கந்து வீட்டு எட்டுன்னு அதுக்கு போட்டேன் இதுக்கு போட்டோம்னு ரோஸுக்கு 150 சொல்லுவேன். என்னடா டாட்டமாக்க இன்னும் அந்த இதில் இருந்து ஜிபேல இருந்து வரலான்ட்டுவேன். அப்புறம் என்னடா எடுத்தாங்கட்டாக்க ஆமாம் எடுத்தேன், இந்த ஒரு முக்கியமான ஒரு கந்து வீட்டு எட்டுனேன் இப்படிலாம் சொல்லுவானப்பா. இந்த இதெல்லாம்ப்பா அவங்க மூலியமாக வந்தவொடனே நான் என்னப்பா செய்யறது? இந்த வேலை முடியும் நான் ஏமாந்து போனேன்ப்பா. அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு ஆளுக்கா பட்டுவாடு பண்ணப்போ மொத்தமாக கூப்பிட்டு பண்ண விட மாட்டேன்றாருலப்பா. வர கூட மாட்டான்ல. சிபையில போட்டு விடு, அவனை நான் முடிச்சுக்கிறேன்றாருல. முடிப்போம் அப்படியே சிமெண்ட் இல்லாமல் பூசி வந்தாள். பூசிட்டு இப்போ நீ அந்த ஆள் நன்னி பார்க்குறது இந்த ஒரு 4 நாளும் காணும் அந்த ஆள். அப்போ நீ கொடுத்து 4 நாளுமா? 4 நாள் ஆச்சு. அட்டே எங்கள் அப்பா நீ 4 நாள் நீனும் கேட்கல. நாங்காலத்தை கண்ட நீ எப்படி கொண்டுக்காருவா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஊரில் வந்துக்கிட்ட வந்து கூட்டுக்கு போனேன். ஆனக்குள்ளே எப்படி வந்து என்ன ஏதுன்னு கேட்பண்ருக்காங்க, நாங்கள் விட்டுட்டேன். சொட்டால் எப்போ முடிச்சு விட்றீங்க? வந்து நாளைக்கு ஆட்டோ அனுப்பிடுவா. நாளைக்கா? சரி நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. இந்த காசு கொடுத்தது மேட்ரு சொல்லாத. சொன்னாக்க ஒரு ஆள் கூட வராதுங்க. இதை வேலை செஞ்சுக்கிட்டேவன் அவனை எப்படியாச்சும் கையோட பார்த்து அந்த காசை பழைய வாக்கி நம்ம வாங்கி போடுவான். அவனை எப்படியாச்சும் இன்னும் ஒரு 4 நாள் சிக்கிடுவான். கொஞ்சம் செலவழிச்சாலும் கூட ஆள் வந்துடுவான். வந்தானாக்க வாங்கிக்கிட்டு நம்ம காசை வாங்கிக்கிடுவான். நீ வெள்ளாமைக்கு
பிரச்சனை இல்லாமல் நம்ம வேலையை முடிச்சுடுவோம். இந்த நாளெலாம் வரமுன்னு அந்த தைப்பொங்க வந்துருக்கு, அதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு இனிமேல் காசை வந்து அங்கே ஏற்றாத, சீப் இதில் ஏற்றாத, ஏற்றுனா மொத்தமாக கொண்டுக்காந்து பணமாக கொண்டுக்காந்து அதை பட்டுவாடை பண்ணி பண்ணு. சரிதானப்பா? இதை வந்து ஆர்ட்டின்னு சொல்லிடாத. இந்த கொடுத்ததை அது வந்து பெரிய மோசமான ஆள். காசுண்டாக்கா 7 நாளைக்கு தட்டுப்பட மாட்டேன். காசை பூரா திண்டு திண்டு காலி பண்ணாத ஊருக்குள்ளே வருவேன். இப்போ மட்டுமில்ல, இப்போ மட்டுமில்ல, நாங்கள் கேரளாவுக்கு ஒரு வாட்டை வேலைக்கு போயிருந்தோம். அப்போ இருந்தாலும் என்ன செஞ்சுட்டான், நான் தானே இப்போ ஆலப்புறம் கொடுக்காந்துன்னு சொல்லி அந்த காசை பூரா வாங்கி ஊருக்கு ஓடியான்ட்டான். நாங்கள் ஒரு கஞ்சி இல்லாமல் தண்ணி இல்லாமல் அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சிட்டு வேலையை செஞ்சுட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்தான். நீங்கள் மொத்தமாக வர போயிட்டு நான் சரி இருந்தாலும் வந்துருக்கேன், நான் இப்படி ஜிபேல ஓட்டு விட்டுருக்கேன். ஆமாம், நான் தான் உங்ககிட்ட சொல்லலை. ஆள் சரியில்லாத ஆளப்பாண்டேன். நான் போட்டு மாட்டேன். ஆமாம், தூங்க விட மாட்டேன், குரங்க விட மாட்டேன். நான் அந்த ஆன வேலை செய்யும் போக்கில் பார்த்தீங்களா, அப்படி இப்படி அப்படி எல்லாமேன்றாரு, எல்லாம்ட்டுதான். அதுக்கு தான் நான் சொல்லிக்க வந்தேன்ல, எப்போ ஆனால் காசு மொத்தமாக கொடுக்கூடாதுப்பா, அவரவரோட கையிலே கொடுப்பான்னு சொன்னேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் எப்படியாச்சும் பிடிச்சி வாங்கிக்கிடுவான். என்ன பண்ணுற, நாளைக்கு இந்த இதை மட்டும் சொல்லாத, சொல்லி நம்ம காசை வாங்கிக்கலாம். இனிமேல் கையில் ஒரு ஆள் கையிலும் கொடுத்துரு. யாரையும் நம்பி கொடுக்காத, என்னைய நம்பி கூட கொடுக்காத. ஏன்டாப்பா, அவன் பாடுபட்டவங்க, அவங்க காசு வீணாகக்கூடாது. என்னப்பா பாவம், ஒரு ஆளுகளுக்கு குழம்பு நிற்க கஞ்சி நீ பார்க்கணும் அன்றாடம். இந்த நல்ல நான் வரப்போகுது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 500 கொண்டுக்கா, நாளைக்கு கொடுத்துட்டு அந்த வேலையில் கழிச்சுக்கிடுவான். நாளைக்கு கொண்டுக்கா, அப்படியே வண்டியில் ஆளு ஊற மொத்தமாக போவான், போய் வேலையை முடிச்சு விட்டுருவான். சரிதானா? நான் அந்த குச்சி எடுக்க நான் போய் அந்த கட்டில் போய் பார்த்து முடிச்சிருவான். அந்த காசு கொடுத்த மாட்டேன் நீ சொல்லாத. ஜிபேயில் ஏற்றுனுதா, அதை ஏற்றுனுதா அவங்ககிட்ட எப்படியாச்சும் வாங்கி போடுவான். நீ இதை சொல்லாமல் 500 கொண்டுக்கா, அவங்களுக்கு நல்லா செலவு கொடுத்து விட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கணக்கு பண்ணி நிற்கிறோம். சரிதானா? நான் அந்த குச்சி ஒரு மனை போய் பார்த்து வரேன். சரிப்பா, வரேன்.